இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடியோவோட வுட் அண்ட் பேக் ட்ராப் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடியோவோட வுட் அண்ட் பேக் ட்ராப் வந்து நம்ம வந்து செட் பண்ண போறோம். இவ்ளோ வுட்ஸ் வச்சிருக்கேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 100 kgs ஆஃப் வுட் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேக் ட்ராப் செட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம LEDஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. அண்ட் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடியோ அப்கிரேட் பண்ண போறோம். சோ இப்போ அந்த பேக் ட்ராப் செட் பண்ற அந்த ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி few days back வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டாப்ல Unacademy பத்தி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தேன். கம்யூனிட்டி டாப்லயும் நான் போட்டிருந்தேன். அதுக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலும் ஷேர் பண்ணிருந்தேன். குட்டி தம்பி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ அந்த இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்ட்டு. Unacademy பாத்தீங்கன்னா இந்தியாலயே ஒரு லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங். இந்த Unacademyல இப்போ 2 நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்க் அ டவுட் ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டாபிக்ல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரே ஒரு போட்டோ எடுத்து நீங்க அதில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுல இந்தியாவில் வந்து டாப் டீச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்லயா இருக்கட்டும் இல்லை ஹிந்தியில உங்களோட ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ்ல அவங்க வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாமே ரொம்ப குவிக்கா இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் உங்களுக்கு அதுல இருந்தே கிடைச்சிடும். அவங்க வந்து நிறைய வீடியோ சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வீடியோவா இருக்கும். அதை பார்த்தா உங்களோட டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு இருக்க அந்த யூனிக்கான டவுட்ஸ் எல்லாமே அந்த ஆஸ்க் அ டவுட் ஃபீச்சர் மூலமா நீங்க வந்து உடனே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சரோடது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து DJCM10 அப்படின்ற ஒரு ப்ரோமோ கோட் மட்டும் நீங்க வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க போட்டீங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க DJCM10 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயா ஆட் பண்ணிக்க முடியும். நம்மளோட Unacademyல நிறைய லைவ் செக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். லைவான கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செக்ஷன்ல பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைவ் கிளாஸஸ்ல நீங்க வந்து உங்களோட டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது கிளாஸ் ரூம் செட்டப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் விர்ச்சுவலா நம்ம யோசிச்சு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சருமே நம்மளோட Unacademy அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி தங்கச்சிங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க DJCM10 அப்படின்ற கோட் மட்டும் நீங்க அந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ப்ரோமோ கோட்னு கேட்கும். அந்த டைம் நீங்க DJCM10 அப்படின்றத போட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய குட்டி தம்பிஸ்கா இருக்கட்டும் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இப்போ சொன்ன இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நேராக நம்மளோட ஸ்டூடியோ ரெடி பண்றதுக்கு போயிடலாமா? நீங்க பாருங்க எவ்வளோ வுட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த வுட் எல்லாத்தையும் தான் இப்போ அரேஞ்ச் பண்ண போறேன். இந்த வால் ஃபுல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி வுட் அரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி கொஞ்சம் டைம் ஆகும், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட 360 டிகிரி கேம்லாம் செட் பண்ணிட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கீப் வெயிட்டிங். வுட் ஒர்க்கிங் பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால் போய் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எனக்கு வந்து என் அவுட்புட் இப்படி வரணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. மற்றபடி இதை என்ன பண்ண போகிறோம், எப்படி ஒர்க்ஸ் நடக்க போகுதுன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா இந்த மரம்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட ஆயிடுச்சு. உங்களையுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டட் ஹவுஸ். ஸோ அதனால் நான் வால் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. நான் அதனால் ஒரு நெயில்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல டைரெக்டாக அடிக்க போகிறது கிடையாது. எல்லாமே எப்படி சொல்கிறது, அந்த படம்லாம் எடுக்கும்போது செட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ண போறோம். ஃபிளாட்ஸ் வேற, நம்ம அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ தான் பண்ண போறோம். ஸோ சவுண்ட் சுத்தமா இருக்காது. மேபி ஓனர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்க வீட்டு செவுத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் ஒன்று அண்ட் ஒரு 2 feet கேப் விட்டு ஒரு வுட் வச்சிருக்கோம். அடுத்த 2 feetக்கு ஒன்று. ஃபர்ஸ்ட் நெய் பார்த்து அடிக்கணும்.
ஓகே, ஸோ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4 hours ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி முடிச்சிருக்கேன். அதுவும் இந்த சைடு தான் பாதி முடிச்சிருக்கேன், அந்த சைடுக்கு ஒரு கால்வாசி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 4 hours ஆகி, ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் அந்த பிளான் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டிலேடாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 hourல இந்த ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 hourல முடிஞ்சிடும். அதை நீங்கள் டைம் லேப்ஸில் பாருங்கள். நான் உங்களை லாஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். லாப்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, நம்மளோட ஸ்டுடியோ இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம டாப் வரைக்கும் ஃபில் பண்ணணுன்னு. கொஞ்சம் வுட் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இருக்கிறத எந்த லெவலுக்கு நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த வுட்டன் பேக் ட்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இனிமேல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வுட்டன் டேபிள் இப்படி இருக்கும். நம்மளோட கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம், பின்னாடி வுட்டன் பேக் ட்ராப் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, வுட்டன் பேக் ட்ராப்ல இந்த இடத்துல ஃபுல்லாகவே டூல்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இங்கே ஃபுல்லாக டூல்ஸ் இருக்கும், பின்னாடி ஒரு டூல்ஸ் இருக்கும், கார்பென்ட்ரிங் திங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா என்ன சொல்கிறது, ஒரு மெக்கானிக் ஷெட், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்மளோட ஸ்டூடியோ பேக் ட்ராப் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் அன்அகாடமி பற்றின சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. DJCM10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 2 ஃபீச்சருமே நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம குட்டி தம்பி தங்கச்சிங்களுக்கு இந்த அப்டேட். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க, இந்த வுட் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஃபினிஷிங்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வுட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதிகா வுட். இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டைம்ல பேக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பேக்கிங் வுட்னு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி யூஸ்ட் ஒன், அதுல நிறைய நெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாங்க. கொஞ்சம் விலை ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஃபுல்லா செட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4000 rupees அந்த ரேஞ்சில் தான் ஆச்சு. அண்ட் மேலே அப்புறம் இந்த சைட்ல எல்லாம் கூட நான் வுட்ல சில ஒர்க் எல்லாம் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரும் அது. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என் மைண்டில் அந்த ஒரு பிளான் இருக்கு. உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம யோசித்த விஷயத்தை அட்டைன் பண்ணோன்னே வேற லெவல் ஹாப்பி. ஓகே, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையுமே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணேன். அண்டில் தென்